அன்புமணியுடன் ஒரே மேடையில் விவாதிக்கும் திறமை யாருக்கும் இல்லை என்று கடந்த 2016ஆம் ஆண்டு தேர்தலின் போது பேசிய அதே ராமதாஸ் தான் இன்று அன்புமணி அரசியல்வாதியாகவே இருக்க தகுதியற்றவர் என்று பேசியிருக்கிறார். கருணாநிதிக்கு வாய்ப்பு கொடுத்தீர்கள், எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு வாய்ப்பு கொடுத்தீர்கள், ஒரே ஒரு முறை அன்புமணிக்கு வாய்ப்பளித்து பாருங்கள் என்று பேசிய அதே ராமதாஸ் தான் அன்புமணிக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்து விட்டோம், இனியும் அவர் செயல் தலைவராகவோ அடிப்படை உறுப்பினராகவோ இருக்க முடியாது என கூறி அன்புமணியை பாமகவிலிருந்து நீக்கி அதிரடி ஆக்ஷனில் இறங்கியுள்ளார் ராமதாஸ். அன்புமணியை நீக்குவதற்கு ராமதாசிற்கு அதிகாரமில்லை என்று கொதித்து போயிருக்கிறார்கள் அன்புமணியின் ஆதரவாளர்கள். யார் இந்த அன்புமணி ராமதாஸ்? அன்புமணியின் சொந்த ஊர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டத்திற்குட்பட்ட கீழ்சிவிரி எனும் கிராமம். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் சரஸ்வதி தம்பதிக்கு இரண்டாவது வாரிசாக 1968ஆம் ஆண்டு பிறந்த அன்புமணி ராமதாஸ் திண்டிவனத்தில் தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்தார். பிறகு சென்னை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ பட்டப்படிப்பை முடித்துவிட்டு லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் படித்த அன்புமணி திண்டிவனத்தை அடுத்த நல்லாலம் கூட்டு சாலையில் தன்னுடைய மருத்துவர் பணியை தொடங்கினார். 1995ஆம் ஆண்டு தன்னுடைய தந்தை மருத்துவர் ராமதாஸ் ஆரம்பித்த பசுமை தாயகம் எனும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சார்ந்த அமைப்பின் தலைவராக 7 ஆண்டுகள் பணியாற்றினார் அன்புமணி. பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியின் உறுப்பினரான அன்புமணி அதே வேகத்திலேயே பாமக மாநில இளைஞரணி தலைவராக நியமனம் செய்யப்பட்டார். பிறகு 2004ஆம் ஆண்டு மாநிலங்களவை உறுப்பினராகும் வாய்ப்பு கிடைத்தது அன்புமணிக்கு. திமுக பாமக கூட்டணி ஒப்பந்தப்படி வழங்கப்பட்ட மாநிலங்களவை சீட்டுக்கு தேர்வாகி மாநிலங்களவை சென்ற அன்புமணிக்கு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது. இந்திய வரலாற்றிலேயே மிக குறைந்த வயதில் கேபினெட் அமைச்சராக பொறுப்பேற்றவர் என்ற பெருமையை பெற்றார் அன்புமணி. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் உயிர்காக்கும் 108 அவசர ஊர்தி சேவையை தேசிய அளவில் விரிவாக்கியது, புகையிலை ஒழிப்பு, போலியோ ஒழிப்பு ஆகியவற்றுக்காக மேற்கொண்ட நடவடிக்கைகள் அன்புமணியின் சாதனைகளாக பார்க்கப்பட்டன. 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அதிமுக 37 இடங்களை கைப்பற்றிய நிலையில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தருமபுரி மக்களவை தொகுதியில் பாஜக கூட்டணியில் அங்கம் வகித்த அன்புமணி வெற்றி பெற்று திமுக அதிமுகவையே திரும்பி பார்க்க வைத்தார். இதே உத்வேகத்தில் திராவிட கட்சிகளோடு இனி கூட்டணி கிடையாது என்று முடிவெடுத்த பாமக அன்புமணியை முன்னிறுத்தியே 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை சந்தித்தது. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற பிரச்சாரத்தை பாமக முன்னெடுத்த போது ஒரே ஒரு முறை அன்புமணிக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று முழக்கமிட்டு வந்தார் ராமதாஸ். பாமகவின் அந்த முயற்சி தோல்வியடையவே மீண்டும் திராவிட கட்சிகளை நோக்கி வந்தது பாமக. 2016ஆம் ஆண்டு பெண்ணாகரம் தோல்வி அன்புமணிக்கு அதிருப்தியை கொடுத்தது. எனவே 2019ஆம் ஆண்டு மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலை அதிமுக பாஜகவின் என்டிஏ கூட்டணியிலிருந்து சந்தித்தார் அன்புமணி. அந்த தேர்தலிலும் தோல்விதான். அன்புமணி கட்சிக்குள் தலையெடுக்க தொடங்கியதிலிருந்து கட்சியின் சகல முடிவுகளையும் எடுப்பவராக முன்னிலைப்படுத்தப்பட்டார் அன்புமணி ராமதாஸ். அப்படியான அவருடைய முயற்சிகள் தோற்றுப்போன நிலையில் தேர்தலுக்கு தேர்தல் பாமக எடுக்கக்கூடிய நிலைப்பாடு குறித்து பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில் 25 ஆண்டு காலம் கட்சியின் தலைவராக இருந்து செயல்பட்ட ஜி.கே. மணிக்கு விடை கொடுத்து அந்த இடத்தில் தன்னுடைய மகனை அமர வைத்தார் ராமதாஸ். தமிழ்நாட்டில் வலிமையான அரசியல் கட்சியாகவும் தமிழகத்தை ஆட்சி செய்யும் கட்சியாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்பதே அனைத்து தொண்டர்களின் ஆவலாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கும் நிலையில் அந்த பணிக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தான் பொருத்தமானவராக இருப்பார் என்று அன்புமணி ராமதாஸை தலைவராக்கிய நிலையில் ராமதாஸ் அன்புமணி மோதல் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது யாருடன் கூட்டணி என்பதிலிருந்து வெடிக்க தொடங்கியது. அதிமுகவுடன் போகலாம் என்று ராமதாசும் பாஜக தான் என்று அன்புமணியும் வாதங்களை முன்வைக்க அதில் வெற்றி பெற்றது என்னவோ அன்புமணிதான். அன்புமணியின் முடிவை அறகுறையாக ஏற்றுக்கொண்டு மோடியை கட்டி தழுவிய ராமதாசிற்கு அதிர்ச்சி காத்திருந்தது. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தர்மபுரி கூட பாமகவுக்கு கை கொடுக்கவில்லை. இதுவே ராமதாஸ் வர்சஸ் அன்புமணி மோதலுக்கு காரணமாக பிறகு அதோடு வந்து சேர்ந்து கொண்ட பிரச்சனை தான் தன்னுடைய அக்கா மகன் முகுந்தனுக்கு ராமதாஸ் கட்சியில் பொறுப்பு கொடுத்தார் என்பது. இந்த சண்டை சச்சரவுகள் சில நாட்களை தொடரும் என தொண்டர்கள் நினைத்த நிலையில் நாளுக்கு நாள் இந்த மோதல் முற்றி இன்று அன்புமணியை நீக்கும் அளவுக்கு சென்றிருக்கிறார் ராமதாஸ். என்னுடைய குடும்பத்திலிருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள், அப்படி வந்தால் தெருமுனையில் நிறுத்தி என்னை சவுக்கால் அடியுங்கள் என்று அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்ன அதே ராமதாஸ் தான் அன்புமணியை முதலமைச்சர் வேட்பாளராக்கினார், மாநிலங்களவைக்கு அனுப்பி வைத்தார், அன்புமணியை மத்திய அமைச்சராக்கினார், பாமக தலைவராக்கினார். இன்று அரசியலுக்கே அன்புமணி தகுதியற்றவர் என்று கூறி தூக்கி வீசியிருக்கிறார். ராமதாஸின் இந்த நடவடிக்கையை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் அன்புமணி என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.